நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அதுதான் அதிகமா யோசிக்குது, மன அழுத்தம். சில சமயம் நான் எனக்கே சொல்லுவேன், இன்னைக்கு நான் டென்ஷன் ஆக மாட்டேன், ரொம்ப ஜாலியா என் வேலையை முடிப்பேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அப்படி நடக்குதில்ல, சரியா? யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல டீச்சர் கேள்வித்தாள் கொடுக்கும்போது ஞாபகம் இருக்கா? என் மேசைக்கு கேள்வித்தாள் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் தப்பா பதில் சொல்லிட்டா என்ன பண்றது? எவ்வளவு மார் வரும்? டீச்சர் திட்டுவாங்களா? எதுவும் நடக்குதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப யோசிப்பேன். இப்போ ஆபீஸ் வாழ்க்கைக்கு வருவோம். நம்மள சில பேர் உள்ள நுழையும் போதே டென்ஷன் ஆக்கிடுவோம். மேனேஜரை பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு எம்எல் எந்த பழியும் வந்துவிடக்கூடாதுன்னு நினைப்போம். வேலை நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டென்ஷன் ஏறிடும். இதுங்க மட்டும் நிக்கிறது இல்ல. எதிர்காலத்தை பத்தி, குழந்தைகளை பத்தி, குடும்பத்தை பத்தி, வேலையை பத்தி என் மனசு சந்தேகங்களாலும் கேள்விகளாலும் நிறைஞ்சிருக்கு. ஆனா நான் என்ன மறந்துடேன்னா, எனக்கு இருக்க ஒரே நிஜமான தருணம் இப்போதான். நான் இங்க உட்கார்ந்து நாளை பத்தி கவலைப்படும் போது இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியை நான் இழந்துடேன். நான் டாக்டர் ஆக்கி இருக்கணும், நான் இன்னும் நல்ல மாறிட்டு இருக்கணும். இவ்வளவு யோசனைகள், இவ்வளவு அழுத்தம், இது உங்களுக்கு பழக்கமானதா இருக்கா? ஆனா ஒரு நிமிஷம் நெல்லுங்க, இந்த யோசனைகள் ஏன் வந்துட்டே இருக்கு? பெரும்பாலும் நான் செய்ய வேண்டிய சரியான நேரத்துல செய்யாததுனாதான். தள்ளி போடுது இன்னும் அதிக மன அழுத்தத்தையும் பற்றத்தையும் கொடுக்கும். ஒரு நல்ல செய்தி இருக்கு, நேரம் இன்னும் என் பக்கம் இருக்கு. நான் மாத்த முடியாத விஷயங்களுக்காக சக்தியை வீணாகிறதுக்கு பதிலா இப்போ இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதுல கவனம் செலுத்துறேன். அங்கதான் உண்மையான வளர்ச்சி நடக்கும். அதனால நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னைக்கே முடிச்சிட்டா நாளைக்கு நான் உண்மையிலேயே இலகுவாகவும் நேர்மறையாகவும் உணர்வேன். இதுதான் நான் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இருக்க என் சின்ன ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய அமைதியான தருங்களுக்கா என்னோட சேர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்திரமா இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அமைதிக்கு நீங்க தான் பொறுப்பு.